தமிழ்நாட்டில் முதல் முறையாக 1000 தியேட்டரில் படம் ரிலீஸ் ஆகுது. இது வந்து ஒரு பெரிய ஒரு ரெக்கார்டு தான். ஆனால் எக்ஸ்பெக்டேஷன் படி 1000 கோடி ரூபாய் வந்து கோட் படம் வசூலிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 1000 கோடி ரூபாய் வந்து சாத்தியமா? 1000 கோடி சாத்தியம் தான். 1000 ஸ்க்ரீன் கேரளாவில் இதுவரைக்கும் இல்லாத வேற்றுமொழி படத்துக்கு அதிகமான ஸ்க்ரீன் 150 ஸ்க்ரீன்றாங்க. அப்ராடில் பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஆ இருக்கட்டும், யூகேவாக இருக்கட்டும், சிங்கப்பூர், மலேசியா, இந்த மாதிரி எங்கெங்க தமிழர்கள் தான் பெரிய அளவில் ஓப்பனிங் இருக்குது. ஏன்னா டிஸ்ட்ரிபியூட்டர் சைட்லேருந்து கேட்குறாங்க, அவங்க தான் டிக்கெட் அதிகமாக வைக்கிறாங்க, இல்லை தேட்டர் சைட்லேருந்து தான் வைக்கிறாங்க அதிகமாக அப்படின்னு அதுவே ஒரு குழப்பம் போயிட்டு இருந்துச்சு. ரெண்டாவது ஆல்ரெடி யாருக்குமே இந்த ஸ்பெஷல் ஷோக்கு சமீப காலமாக அனுமதி கொடுக்கல. அப்படிங்கும் போது இந்த படத்துக்கும் அது மாதிரி தான் கொடுக்கல. விஜய் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு, திமுக வந்து அமுக பார்க்குது, தமிழிசை சவுந்தரராஜன் இந்த மாதிரி படத்துக்கு வந்து ஸ்பெஷல் ஷோக்கு அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறாங்க, மாநாடு நடத்துறதுக்கு இடம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நிறைய பேசியிருந்தாங்க. அப்போ இது அரசியல் ஆக்கப்படுறது அப்படின்னு இதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும், சரி பண்ணிங்கன்னு சொல்லிட்டு ஒரு நாள் அப்படிங்கிறது ஒரு அனுமதி கொடுத்துருக்காங்க. ஏஐயில் வந்து விஜயகாந்த் வராரு, அதுவும் கேப்டன் பிரபாகரன் விஜயகாந்த் அந்த கெட்டப்பில் வராரு. ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே அந்த படத்தில் ஒரு முக்கியமான போர்ஷன் அஜித் அவர்கள் வராங்க. ஆமாம், அஜித்தும் அந்த படத்தில் ஏதோ ஒரு வாய்ஸ் ஓவரோ இல்லாட்டி ஒரு வீடியோ கால் ஏதோ ஒரு அவருடைய இம்பாக்ட் இருக்கல. சிவகார்த்திகேயன் ஒரே ஒரு சீனில் கேமியோ பண்ணியிருக்காரு. நிறைய சஸ்பென்ஸை உடைச்சிட்டே இருக்கிறாங்க. வாகை தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்ம நேர்காணல நம்மோடு இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் திரு சுபேர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். கோட் படத்துக்கு வந்து 80% திரையரங்குல வந்து சிறப்பு காட்சிகளை வந்து ரத்து செஞ்சிருந்தாங்க நேத்திக்கு. இன்னைக்கு வந்து அந்த காட்சிகள் எல்லாம் சிறப்பு காட்சிகள் போடலாம், ஏன்னா ஏற்கனவே 4 மணிலேருந்து 9 மணிக்கு சிறப்பு காட்சிகள் மாற்றப்பட்டு அதை ரத்து பண்ணி மறுபடியும் அனுமதி கொடுத்துருக்காங்க. இதுக்கான காரணம் என்ன சார்? காரணம்னா ரசிகர்களுடைய எதிர்பார்ப்பு ஆரவாரமாக இருக்கிறாங்க. இதை வைத்து இப்போ 2 நாள் கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக 5-6 2 நாள் வந்து சிறப்பு காட்சிக்கு தயாரிப்பு நிர்வாகம் கேட்டிருந்தாங்க அரசாங்கம் தரப்பில். இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் கொடுத்துருக்காங்க. 5ஆம் தேதி மட்டும் காலையில் 9 மணி காட்சி திரையிடுறதுக்கு அனுமதி வழங்கியிருக்கு தமிழ்நாடு அரசாங்கம். அதுக்கு ஒன்று இதே கொடுத்துட்டாங்க, அந்த ஜியோவை கொடுத்துட்டாங்க. இது என்னென்னா, இதை வச்சு அரசியல் பண்ண பார்க்குறாங்க. இப்போ விஜய் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு, விஜய் படம் ரிலீஸ் ஆகுது, அதுக்காக வந்து இவங்க வந்து தடங்கல் பண்ணுறாங்க, தடுக்கிறாங்க அப்படின்னு பல்வேறு விதமான குற்றச்சாட்டு. ஆக்சுவலாக அதை ஸ்பெஷல் ஷோவுக்கு வந்து ரத்து பண்ணுறதுக்கு தியேட்டர் நிர்வாகம், டிஸ்ட்ரிபியூட்டர், இந்த மாதிரி பல அவங்களுக்குள்ளே நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு. நம்ம நிறையா தெரிஞ்சிருக்கு எல்லாருக்கும். ஏன்னா டிஸ்ட்ரிபியூட்டர் சைட்லேருந்து கேட்குறாங்க, அவங்க தான் டிக்கெட் அதிகமாக வைக்கிறாங்க, இல்லை தேட்டர் சைட்லேருந்து தான் வைக்கிறாங்க அதிகமாக அப்படின்னு அதுவே ஒரு குழப்பம் போயிட்டு இருந்துச்சு. ரெண்டாவது ஆல்ரெடி யாருக்குமே இந்த ஸ்பெஷல் ஷோக்கு சமீப காலமாக அனுமதி கொடுக்கல. அப்படிங்கும் போது இந்த படத்துக்கும் அது மாதிரி தான் கொடுக்கல. அதை என்ன பண்ணாங்கன்னா, சிலர் வந்து அரசியலாக பார்த்தாங்க. வந்து விஜய் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு, திமுக வந்து அமுக பார்க்குது, இந்த படத்தை இது பண்ணுற நிறைய ஆளாளுக்கு ஒரு இடங்களில் உட்காந்து படத்துக்கு இடைஞ்சல் கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி நிறையா கிளப்பி விட்டாங்க. இல்லை அது அவங்க வந்து பல காரணங்கள் இருக்குது. அது ஸ்பெஷல் ஷோ கொடுக்காததுக்கு ஏற்கனவே நடந்ததில் சில பிரச்சனைகள்லாம் நடந்துச்சு. அதனால தான் யாருக்குமே கொடுக்குறதில்ல, விஜய் படத்துக்கு மட்டும் இல்லை, எந்த படத்துக்குமே ஸ்பெஷல் ஷோ கொடுக்குறது இல்லைன்னு வச்சுருந்தாங்க. இப்போ அது அரசியலாக்கப்பட்டது, அரசியலாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கி கூட தமிழிசை சவுந்தரராஜன் இப்போ பேசியிருந்தாங்க, இந்த மாதிரி படத்துக்கு வந்து ஸ்பெஷல் ஷோக்கு அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறாங்க, அப்படி நிறைய அவருக்கு மாநாடு நடத்துறதுக்கு இடம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நிறையா பேசியிருந்தாங்க. அப்போ இது அரசியல் ஆக்கப்படுறது அப்படின்னா இதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும், சரி பண்ணிக்கங்கன்னு சொல்லிட்டு ஒரு நாள் அப்படிங்கிறது ஒரு அனுமதி கொடுத்துருக்குறாங்க. இனி என்ன பண்ண போகிறான்னு தெரியல. இதை வச்சு தான் பேசிகிட்டே இருந்தாங்க, திமுக முட்டுக்கட்டை போடுது, அரசாங்கம் முட்டுக்கட்டை போடுதுன்னு. இந்த அனுமதி கொடுத்துட்டாங்க. இது என்னென்னா, இந்த அரசாங்கம் எல்லாருடைய உணர்வுகளுக்கும் மதிப்பு கொடுக்குது அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். எல்லோரும் இன்றைக்கி ஃபெஸ்டிவல் மூடில் இருக்கிறாங்க, அந்த படம் பார்க்கக்கூடிய இந்த கொண்டாட்டத்தில் இருக்கிறாங்க. அதுக்கும் இவர்களுக்கு கூட ஒரு சிறப்பு என்ஜாய்மெண்ட்டுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா போனஸ் மாதிரி இந்த சிறப்பு காட்சிங்கிறது கிடச்சிருக்கு. கோட்டை பொறுத்த வரைக்கும் படம் வந்து 3 மணி நேரம் 3 நிமிஷம். 3 மணி நேரம் படம், 3 நிமிஷம் ஃப்ளாப்பர்ஸ். அதாவது படத்தில் நடைபெற்ற பல சம்பவங்கள் லாஸ்ட்டில் வந்து ஸ்காலில் போடுறாங்க இல்லையா, அதுக்கு முன்னாடி போகிற மாதிரி பண்ணியிருக்காங்க. ஷூட்டிங்கில் என்ன நடந்தது? ஆமாம், ஏற்கனவே வெங்கட் பிரபு படத்தில் ஷூட்டிங் ஸ்பாட்டில் என்னென்ன நடக்கும்னு நல்லா தெரியும். ஒரு காமெடி ஜாலியாக இருப்பாங்க. அதுவும் இந்த மாதிரி இதை வந்து பார்க்குறது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். முதல்ல வந்து ஜாக்கி ஜான் படத்தில் இந்த மாதிரியான ஒரு ஃபார்மேட் இருந்துச்சு. ஷூட்டிங் ஸ்பாட்டில் நடந்த இன்ஸ்டன்ட் அவங்க வந்து ஒரு இது மாதிரி போடுவாங்க. இப்போ ரொம்ப நாள் கழித்து அந்த படத்தில் கொண்டு வந்திருக்காங்க. படம் வந்து 3 மணி நேரம் 3 நிமிஷம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து 1 மணி நேரம் 38 நிமிஷம், செகண்ட் ஹாஃப் வந்து 1 மணி நேரம் 24 நிமிஷம். இதுதான் கட்டு. இந்த 2 கட்டில் தான் படம் வருது. 1000 தியேட்டர்களில் தமிழ்நாட்டில் முதல் முறையாக 1000 தியேட்டரில் படம் ரிலீஸ் ஆகுது. இது வந்து ஒரு பெரிய ஒரு ரெக்கார்டு தான். எல்லா தியேட்டர்லையும் முதல்ல பிளான் பண்ணாங்க. அன்றைக்கி 3 நாள் மட்டும் எல்லா ஷோவும் நிப்பாட்டிட்டு ரிலீஸ் பண்ணாங்க. மற்ற படங்கள் போயிட்டு இருக்கிறதுனால அது உடனே ஸ்டாப் பண்ண முடியாத சில சூழ்நிலைகள்னால அந்த படத்தை நிப்பாட்டி இப்போ முதல்ல 600ன்னாங்க. இப்போ கடைசியில் பார்த்தா 1000 ஸ்க்ரீன். தமிழ்நாட்டில் மட்டும் 1000 ஸ்க்ரீனில் கோட்
இந்த படம் ரிலீஸ் ஆகுது. சார் படத்தை வந்து ஃபர்ஸ்ட் கோட் படம் வரப்போகுது, கோட் படம் வெங்கட் பிரபு அவர்கள் இயக்கியிருக்காரு, விஜய் அவர்கள் நடிக்கிறாரு. ஃபர்ஸ்ட் முன்னாடியெல்லாம் விஜய் படம் அப்படின்னு வருதுனாலே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும். இந்த படத்துக்கு வந்து ட்ரெய்லர் ஆகட்டும் என்ன வரப்போவுமே ஒரு மாதிரி சப்டிலாக தான் இருந்துச்சு. படத்துக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் இப்போ ரிலீஸ் ஆகக்கூடிய ஒரு வாரத்தில் பயங்கரமான எதிர்பார்ப்பை வந்து உண்டாக்கியிருக்கு. அதுக்கான காரணம் என்ன? காரணம் என்னன்னா, முதல்ல வந்த 3 சாங் வந்து பெருசாக போய் ரீச் ஆகலை. ரெண்டாவது தயாரிப்பு நிர்வாகம் தரப்பில் சில விஷயங்கள் ரொம்ப ஓவராக வந்து நம்ம இது பண்ணிட வேணாம், படத்துக்கு ஹைப் ஏற்றிட வேணாம், படம் அப்புறம் அந்த ரொம்ப எதிர்பார்ப்போட உள்ள போயினா ஒரு அவங்களுக்கு ஏமாற்றம் ஆயிடுச்சுன்னா சிக்கலாயிரும், அதுவே படத்துக்கு ஒரு பெரிய மைனஸாக கூட மாறிடும் அப்படிங்கிறதுல அவங்க தெளிவாக இருந்தாங்க. படத்துக்கு ரிலீஸ் ஆகிறதுக்கு கரெக்டாக ஒரு வாரம் டு 10 நாள் தான் அவங்க ப்ரொமோஷனே ஆரம்பித்தாங்க. இப்போ பார்த்தா முதல்ல பாட்டு ஒன்றும் பெருசாக இல்லை. அப்போ ட்ரெய்லர்லேருந்து அவங்களுக்கு கொஞ்சம் பீக் ஆச்சு. நல்லா வாட்ச் பண்ணி பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு பாட்டு அந்த விசில் போடு பாட்டு பண்ணாங்க, அது பெரிய ட்ரோல் ஆச்சு. அதுக்கு பிறகு ஒரு சாங் போட்டாங்க, அதுவும் பெருசாக ஒன்றும் சரியா இல்லை. அது சின்ன சின்ன கண்ணில் சாங்கு போட்டாங்க, அதுவும் பெருசாக அவங்களுக்கு இதாகலை. அப்புறம் ட்ரெய்லர் பார்த்தோன்னே ஓரளவுக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி நிலைமைக்கு வந்த பிறகு ட்ரெய்லர்லேருந்து படத்துக்கு பூம் ஆயிடுச்சு. அதுக்கு பிறகு நிறையா அவங்களே அந்த சஸ்பென்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இல்லை ஏஐயில் வந்து விஜயகாந்த் வராரு, அதுவும் கேப்டன் பிரபாகரன் விஜயகாந்த் அந்த கெட்டப்பில் வர்றாரு. ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே அந்த படத்தில் ஒரு முக்கியமான போர்ஷன் அஜித் அவர்கள் வராங்க. ஆமாம், அஜித்தும் அந்த படத்தில் ஏதோ ஒரு வாய்ஸ் ஓவரோ இல்லாட்டி ஒரு வீடியோ கால் ஏதோ ஒரு அவருடைய இம்பாக்ட் இருக்கல. சிவகார்த்திகேயன் ஒரே ஒரு சீனில் கேமியோ பண்ணியிருக்காரு. நிறையா சஸ்பென்ஸை உடச்சிக்கிட்டே இருக்கிறாங்க அந்த பட டீமு. அது படத்துக்கு மேலும் மேலும் ஒரு எதிர்பார்ப்பு கூட்டியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பிரேம்ஜி சொல்லியிருந்தார், படத்தில் ஒரு கார் வரும், அதில் CM 2026ங்கிற நம்பரு, அந்த காரில் நானும் உட்காந்துருப்பேன் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் 2 பேரும் தான் இருப்போம் அப்படின்னு அதையும் சொல்லியிருக்காரு. படத்துக்கு நாளுக்கு நாள் அது ஒரு எக்ஸ்பெக்டேஷன் கூட்டிகிட்டே போகுது. ரெண்டாவது ஒரு விஷயம், ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்த பிறகு வரக்கூடிய முதல் படம். அது விஜய் ரசிகர் மட்டும் இல்லாமல் காமனாக எல்லாருக்குமே அந்த படத்து மேலே ஒரு சிறப்பு கவனம் வந்துருச்சு. ஏதாவது சொல்லியிருப்பாரா, அரசியல் ஏதாவது டைலாக் இருக்குமா, ஏதாவது பஞ்ச் வச்சிருப்பாரா? ஆனால் அது எல்லாமே அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. இது எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் வெங்கட் பிரபு அவர்கள் என்ன நினைக்கிறாரோ அதை தான் படத்தில் இருக்கும்னு அவரே ஒரு அப்படி சொல்லியிருந்தாலும் ஃபர்ஸ்ட் பார்ட்லேயே போட்டிருக்காங்களே சாம்பியன் ஓப்பன் பண்ணுமா இல்லைன்னா இல்லை கேம்பெயின் ஓப்பன் பண்ணது கிடையாது, சாம்பியன்ன்றாரு. அதுலேயே வந்துருச்சு. அப்போ அது அப்படி சொல்லுவாங்க, நாங்கள் அரசியல் படம் கிடையாது, அரசியல் நாங்கள் பேசலன்னு சொன்னால் கூட அது அரசியலில் தான் போகிறோம். அந்த ஃபஸ்ட்டு சிங்கிள் ரிலீஸ் ஆகிறப்பே தெரியும் கேம்பியனாங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. அப்புறம் இந்த சிஎம்ங்கிற அந்த இதெல்லாம் வந்து அதெல்லாம் வந்து எதர்ச்சியாக வைக்க வேண்டிய அவசியம், அதான் பர்பஸாக டீகோடிங் தான் எல்லாம். அந்த மாதிரி படம் பார்த்துட்டு வந்து நிறையா டீகோட் பண்ணுவாங்க, அது நிறையா விஷயங்களை பேசியிருப்பார். படம் வந்த பிறகு அது ஒரு விவாதம் போகும். இந்த மாதிரியான 330 கோடியில் வந்து படத்தை வந்து எடுத்துருக்கிறாங்க. அதுவே பெரிய பட்ஜெட்டில் நாங்கள் பண்ணியிருக்கோம் அப்படின்னு ப்ரொடியூசர் வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் எக்ஸ்பெக்டேஷன் படி 1000 கோடி ரூபாய் வந்து கோட் படம் வந்து வசூலிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 1000 கோடி ரூபாய் வந்து சாத்தியமா சார்? 1000 கோடி சாத்தியம் தான். ஏன்னா 1000 ஸ்க்ரீனு தமிழ்நாட்டில் மட்டும் 1000 ஸ்க்ரீனு. கேரளாவில் இது வரைக்கும் இல்லாத வேற்றுமொழி படத்துக்கு அதிகமான ஸ்க்ரீன் 150 ஸ்க்ரீன்றாங்க. அதுக்கு மேலே கூட போகுங்கிறாங்க. அந்த அளவுக்கு கேரளாவில் மட்டும் ஒரு ஸ்க்ரீனிங் போகுது. அப்ராடில் பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஆ இருக்கட்டும், யூகேவாக இருக்கட்டும், சிங்கப்பூர், மலேசியா, இந்த மாதிரி எங்கெங்கே தமிழர்களுக்குலாம் பெரிய அளவில் ஓப்பனிங் இருக்குது, புக்கிங் வந்து பெரிய அளவில் நடந்திருக்கு. அப்படிங்கும்போது இந்த படம் 1000 கோடி ஓவரால் கலெக்ஷன், அதாவது சேட்டலைட்டு, எஃப்எம்எஸ்ஸு, ஓவர்சீஸு, தியேட்டரிக்கலு, ஓடிடி எல்லாம் சேர்த்து 1000 கோடி ஈஸியாக அந்த படம் கலெக்ட் பண்ணிடும். அந்த இதுக்கு உண்டான பிஸ்னஸ் நடந்திருக்கு. 1000 ஸ்க்ரீனுங்கும் போது 4 நாள் 5 நாளுங்கும் போது தியேட்டரிக்கலே நமக்கு பெருசாக ஒரு அமௌண்ட் கிடைக்கும். அது ஒரு பெரிய 1000 கோடி கலெக்ட் பண்ண போகிற 2வது படமாக கூட இது இருக்கலாம். 2வது 1000 ஸ்க்ரீனில் ரிலீஸ் பண்ணப்பட்ட முதல் தமிழ் படமாக கூட இருக்கலாம். பல முதலில் வந்த ஏஐ படமாக இருக்கலாம். முதலில் வரக்கூடிய தமிழில் டிஐஜி ஏற்கனவே அதவனில் வந்தால் கூட இது பெருசாக பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி பல முதலில் வந்த படமாக இந்த படம். அதே மாதிரி பிகில் படத்துலேயே வந்து 3 கேரக்டர்ஸில் வந்து விஜய் அவர்களை வந்து அப்பா பையன் அப்படின்னு 2-3 கேரக்டர்ஸில் காமிச்சிருப்பாங்க. ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். டிஏஜிங் கேரக்டரே வந்து ஒரு 2 விஜய் வந்து ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்களே சார், அது எப்படி ஒர்க் அவுட் ஆகும்? இல்லை, அது முதல்ல என்னென்னா அந்த சாங்கில் டிஏஜிங் பார்த்தது பயங்கரமாக அது வந்து நெகட்டிவ் ஆகிப்போச்சு. அதுக்கு பிறகு ரீகரெக்ஷன் பண்ணியிருக்காங்க. பல இடங்களில் ரீகரெக்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அந்த விசில் போடு பாட்டை வந்து வேற ஒரு வெர்ஷனில் இருக்குன்றாங்க படத்தில். நம்ம வெளியில் ஆடியோவை கேட்குறப்ப ஒரு வெர்ஷன் கேட்டிருக்கோம். பட் ஸ்க்ரீனில் பார்க்குறப்ப அந்த வெர்ஷன் இருக்காது. விசில் போடு பாட்டு தான், ஆனால் அது வேற ஒரு வெர்ஷனில் வேற ஒரு பேக்கப்பில் இருக்கும். வெங்கட் பிரபு தான் சொன்னார். அது அப்படிங்கும்போது கூடுதல் அதாவது வந்த விமர்சனங்களை எல்லாம் எடுத்துக்கிட்டாங்க. ஏன்னா அதான் புத்திசாலித்தனமான விஷயம். நெகட்டிவாக வந்த விமர்சனங்களை எல்லாம் எடுத்துக்கிட்டு அதை சரி பண்ணியிருக்காங்க. இந்த விசில் போடு பாட்டில் என்னென்ன மைனஸ், சரி ரைட் அதை சரி பண்ணி போடுவோம், டிஐஜிங்கில் என்னென்ன பிரச்சனை
அதை வந்து சரி பண்ணுவோம் அப்படின்னு நிறைய. யுவன் அவர்களுடைய மியூசிக் வந்து அந்த விசில் போடு வந்ததுக்கு அப்புறமா பயங்கரமான விமர்சனங்களை வந்து சந்திச்சாரு. அதுக்கப்புறம் படத்துல வந்து அப்படியெல்லாம் எதுவும் இருக்காது. படத்தை வந்து நீங்க மொத்த படமா பார்க்கும்போது பிஜிஎம்மா இருக்கட்டும், மியூசிக் எல்லா இடத்துலையுமே வந்து பாட்டோட பார்க்க நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இல்லை, யுவன் சங்கர் ராஜா பொறுத்த வரைக்கும் ரீரெக்கார்டிங்கில் அடிச்சுக்கிற முடியாது. நீங்கள் என்ன படத்தை கொடுத்தா அதில் ஒரு மேஜிக் அவர் பண்ணுவார். அது கண்டிப்பாக அதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்பிக்கையாக இருக்கலாம். ரீரெக்கார்டிங்கில் யுவன் சங்கர் ராஜா ஒரு பெரிய அளவில் ஒரு வேலையை பண்ணியிருப்பார். சாங்குமே வந்து படத்தில் வேறு வேறு வெர்ஷன் இருக்குது அப்படிங்கிறார். வெங்கட் பிரபு அதை பற்றி ஓப்பன் பண்ணியிருக்காரு. படத்தில் வேறு ஒரு வெர்ஷன் இருக்குது விசில் போடு பாட்டு அப்படின்னு நிறையா சஸ்பென்ஸ் படத்தில் வச்சுருக்கிறாங்க. மக்கள் வந்து பெரிய அளவில் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. ரசிகர்கள் பார்த்து தான் சொல்லணும் படம் எப்படி இருக்குன்னு. நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். சரி, இப்போ அந்த அரசியல் இதாக பார்க்குறப்போ விஜய் அவர்கள் வந்து கொடியை வந்து படத்துக்கு முன்னாடியே வந்து எல்லாமே இந்த மாதிரி தான் கொடி இருக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிட்டாரு. ஆனால் எக்ஸ்ப்ளனேஷன் எதுவும் கொடுக்கல. இப்போ கொடியை வந்து அவசர அவசரமாக ரிலீஸ் பண்ணதே வந்து படத்தை வந்து 1000 தேட்டரில் ரிலீஸ் பண்ணுறாங்க, ரசிகர்கள் வந்து கொடியெல்லாம் அந்த இடத்துல வைப்பாங்க அப்படிங்கிற ஒரு நோக்கம்லாம் இருக்குது அப்படின்ற ஒரு கருத்துலாம் இருக்குது. இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அவர் கட்சி பண்ணுறதுக்குன்னு ஒரு கொடி இருக்குது. ஒயிட்டில் நடுவில் ப்ளூ கலரில் விஜயோடைய ஃபோட்டோ உள்ள கொடி. அந்த கொடியை தான் பயன்படுத்தணும் தேட்டரில். நீங்கள் வந்து கட்சி கொடியை தேட்டருக்கு கொண்டு போகாதீங்கன்னு விஜய் தரப்பில் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அது அஃபிஷியலாக கிடையாது, வாய்மொழி உத்தரவாக சொல்லியிருக்காங்க. அதாவது டிவிக்கு கட்சியுடைய கொடியை தேட்டரில் கொண்டு போகக்கூடாது அப்படின்னு சொன்னாலும் கூட ரசிகர்கள் அவங்க தானே. அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்க கொண்டு போதான். அவங்க நினைக்கிறாங்க அரசியல் வேறு இது வேறு நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஆனால் அவங்க தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா ரசிகர்கள் தான் தொண்டர்கள். இப்போ விஜய்க்கு வந்து ரசிகர்கள் தான் இப்போ தொண்டர்களாக மாறி இருக்காங்க. அப்படிங்கும்போது தன்னுடைய தலைவர் படம், அரசியல் கட்சி ஆரம்பிக்கப்பட்ட வர்ற முதல் படம் அப்படிங்கும்போது அதை கண்டிப்பாக அந்த கொடியை எடுத்துகிட்டு போங்க. விஜய் தரப்பில் இருந்து என்ன சொல்கிறாங்கன்னா கொடியை பயன்படுத்தாதீங்க, சினிமாவை பாருங்கள், மன்றத்து கொடியை பயன்படுத்துங்கன்றாங்க. ஆனால் ரசிகர்களுடைய ஆர்வம் மிகுதி அப்படிங்கும்போது அந்த கொடியை கண்டிப்பாக பயன்படுத்துவாங்க. அதை கண்டிப்பாக பயன்படுத்துவாங்க. இப்போ வெங்கட் பிரபு அவர்கள் வந்து அஜித் அவர்கள்கிட்ட வந்து சொல்கிறப்போ மங்காத்தா படம் அளவுக்கு இதையும் அதை விட பெருசாகவே நீங்கள் வந்து ஹிட்டு கொடுக்கணும், விஜய் படத்துக்கு வந்து நீங்கள் அவ்வளோதோ பண்ணியிருந்துருக்கணும் அப்படின்னு சொல்லி வெங்கட் பிரபு கிட்ட அஜித் அவர்கள் சொன்னதாக அவர் சொல்லியிருந்தாரு. இப்படி சொன்னது வந்து அஜித் ரசிகர்களும் கோட் படத்தை வந்து பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு இதாக அப்படி சொல்கிறாங்களே. கண்டிப்பாக நிறைய வேலைகள் பண்ணியிருக்காரு. இன்றைக்கி வந்து எலன் மஸ்க்கும் சிஎம் இருக்கிற மாதிரியான ஒரு ஃபோட்டோ போட்டு ட்விட்டரில் ஒரு ட்வீட் போட்டிருக்கிறாரு. அது படத்துக்கு என்னென்ன ப்ரொமோஷனுக்கு தேவைப்படுதோ அது எல்லாம் பண்ணியிருக்கிறாரு. விஜயகாந்தை கொண்டு வந்தது விஜயகாந்த் ரசிகர்கள் உள்ளே வரணும், அவர் இறந்த பிறகு முதல் முறையாக ஏஐயில் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறதுக்கு அதை கொண்டு வந்திருக்கிறாரு. அதற்கு பிறகு இந்த மாதிரி அஜித்தினுடைய வாய்ஸ் ஓவரோ அஜித்துடைய போர்ஷன் ஏதோ ஒன்று இருக்குது. எல்லாம் டோனி கிடையாது, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 3 கிரிக்கெட் பிளேயர்ஸ் இருக்கிறாங்கன்றாங்க. இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் அந்தந்த சம்மந்தப்பட்ட ஆட்களை அப்புறம் தேட்டரில் கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு ப்ரொமோஷன் தான், ப்ரொமோஷன் யுக்தி தான். படத்துக்கு மேலும் மேலும் ஒரு பெரிய விஷயம். பிரசாந்தை கொண்டு வந்தது அது ஒரு பெரிய ஒரு பிரபுதேவா கொண்டு வந்து பிரசாந்தை கொண்டு வந்து எல்லாமே வந்து படத்துக்கு ஒரு பெரிய ஹைப் ஏற்று அந்தந்த ரசிகர்களை உள்ளே கொண்டு வரணும் தேட்டருக்குள்ளே அப்படிங்கிற ஒரு புத்திசாலித்தனமான வேலை. இன்றைக்கி கூட ஏஜிஎஸ்லேருந்து ஒரு ஆப் ஒன்று போட்டிருக்கிறாங்க. நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணால் போதும், அந்த விஜய் வந்து பைக்கில் போவார், இன்னொரு விஜய் வந்து பின்னாடி போவார். அந்த ஆப்பில் வந்து நம்ம போயிட்டு நம்மளுடைய ஃபோட்டோவை கிளிக் பண்ணிக்கலாம். விஜய் பக்கத்தில் நம்ம பைக்கில் உட்காந்து போகிற மாதிரி போட்டு அது சோஷியல் மீடியாவில் காலிலிருந்து பயங்கர ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு. அந்த மாதிரி படத்துக்கு என்னென்ன புதுசாக பண்ணுறாங்க, இதெல்லாம் புதுசாக இருக்குது. விஜய் பைக்கில் போகிறாரு, விஜய் பக்கத்தில் நம்ம உட்காந்து போகிற மாதிரி அந்த ஃபோட்டோவில் அந்த ஆப்பில் போய் உள்ளே போயிட்டு, ஆப்பு கூட கிடையாது, இதுலேயே இருக்குது, கூகுள்லேயே ஓப்பன் பண்ணோம்னா ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட்னு போட்டு ஓப்பன் பண்ணாலே வருது. இப்போ உங்களுடைய ஃபோட்டோ அப்லோட் பண்ணுங்கன்னு கேட்குது. நம்மளோட ஃபோட்டோ அப்லோட் பண்ணோன்னே அவர் விஜய் பக்கத்தில் நம்ம பைக்கில் போகிற மாதிரியே வருது. அதை எல்லாருமே நேற்று இருந்து சோஷியல் மீடியாவில் அவங்க ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு படத்துக்கு ஒரு பெரிய ப்ரொமோஷன், ரொம்ப புத்திசாலித்தனமான ப்ரொமோஷன், நல்லா பண்ணிகிட்டு இருக்காங்க ப்ரொமோஷன். பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. படம் எப்படி அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சார், அதே மாதிரி இப்போ சமீபத்தில் வந்து கோலிவுட் சினிமாவில் வந்து அவ்வளோவா நல்ல படங்களே வரதில்லை. மலையாள சினிமா மோலிவுட்டில் தான் வந்து நிறைய நல்ல படங்கள்லாம் வருது, பெரிய கலெக்ஷன் வருது அப்படின்ற மாதிரி மஞ்சுவல் பாய்ஸ் இது மாதிரியான படங்கள்லாம் சொல்லிட்டு இருந்தோம். இப்போ கோலிவுட்டில் வந்து இப்போ சமீபத்தில் நல்ல படங்கள்லாம் வந்துட்டு இருக்கு. இப்போ கோட் படம்லாம் 1000 கோடி வசூலிக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க இல்லையா? அப்போ இந்த படத்தை இதெல்லாம் பார்க்குறப்போ அந்த கருத்தெல்லாம் அப்படியே மாற்றி அமைச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு. தமிழ்நாட்டில் என்றைக்குமே டேலண்ட்டுக்கு பஞ்சம் கிடையாது. நம்ம வந்து ஒரு காலத்தில் வந்து ஆந்திரா இண்டஸ்ட்ரியில் தமிழ்லேருந்து ஒரு சாதாரண டெக்னீஷியன் போனால் கூட பெருசாக பார்ப்பாங்க. நமக்கு வந்து டெக்னாலஜி வைஸாக இருக்கட்டும், ஸ்டோரி வைஸாக இருக்கட்டும், தமிழ்நாட்டில் எப்பயுமே இல்லை. இடையில ஒரு சின்ன ஒரு தொய்வு இருந்தது. இந்த பக்கம் விஜய் மாதிரியான கமர்ஷியல் ஒரு பக்கம் அடிச்சிட்டு இருக்கிறாங்க, அந்த பக்கம் கொட்டுக்காளி, வாழை மாதிரியான ஒரு சென்டிமெண்டல் புது சினிமாவை உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ வேறு ஒரு தளத்தை நோக்கி போயிட்டு இருக்கு சினிமா. கமர்ஷியலும் இருக்குது, அதே நேரத்தில் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாவது ஒரு ஆர்ட் ஃபிலிம் மாதிரியான ஒரு விஷயமும் தமிழ் சினிமாவில் வந்திருக்கு.
நமக்கு என்றைக்குமே டேலண்ட்டுக்கு பஞ்சம் இல்லைங்க. இடையில ஒரு சின்ன ஒரு தொய்வு இருந்தது. ஒரு சரியான படங்கள் இல்ல, சரியான கதையில சில நடிகர்கள் சூஸ் பண்ணல, அப்படிங்கிறது தான் ஒரு தொய்வு இருந்தது தவிர, அது மாறும். அதெல்லாம் மாறக்கூடிய விஷயம் தான் அது. ஓகே சார். கோட் படத்தை பத்தி உங்களுடைய கருத்துக்களை எங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி.